الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக நுழைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் அனாச்சாரங்கள், ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் சுட்டி காண்பித்ததை உங்களுக்கும் எனக்கும் நான் போதித்த வண்ணமாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே மேல்மிச்சமான தொழுகையை நாம் நிறைவேற்றி இந்த மாதத்திலே அதிகப்படியான நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலினால் இங்கே நாம் ஒன்று கூடி இந்த மாதத்தினுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல தஆலா என்னென்னவெல்லாம் இந்த மாதத்திலே சிறப்பு இருக்கிறது, நன்மை இருக்கிறது என்று கூறியிருக்கின்றானோ அந்த சிறப்புகளையும் நன்மைகளையும் இன்னும் அல்லாஹ் மறுமையிலே இந்த மாதத்தை வீணடித்தவர்கள் ஒருவராக நம்மை ஆக்காமல் இதில் உண்மையிலேயே நன்மையை பெற்றுக் கொண்ட கூட்டத்திலே நாம் அனைவரையும் எழுப்ப வேண்டும் என்ற பேராவலோடு தலைத்துக் கொள்ள வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மாத்திரத்திலே அல்லாஹ் ஜல்ல தஆலா இந்த மார்க்கத்தை விளக்குவதற்காக வேண்டி வேதத்தை கொடுத்து அதை விளக்குவதற்காக வேண்டி ஒரு ரசூலை அனுப்பி அந்த ரசூல் சொல்வதை மனிதர்களிலே சிலரை உதாரணமாக்கி நடைமுறைப்படுத்த வைத்து உதாரணமாக்கி இவர்களை போன்று நீங்கள் இந்த பூமியிலே நடக்க வேண்டும், அவர்களும் உங்களை போன்ற ஒரு ஆசாபாசம் நிறைந்த தப்பும் தவறு நிறைந்த அப்படி இப்படி இருக்கின்ற மனிதர்கள் தான். ஆனால் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வின் தூதர் சில கட்டளையிடுகிறார்கள் என்றால் அவர்கள் எப்படி தங்களை மாற்றி இந்த நேர்வழியின் பக்கம் வந்தார்கள் என்பதை நமக்கு உதாரணமாக கூறுகின்றார். அப்படி இந்த சமுதாயத்திற்கு மாத்திரம் சிலரை அல்லாஹ் உதாரணமாக்கவில்லை,
மாறாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் வேதத்தை கொடுத்து நபியாக்கி அவர்களுக்கு துணையாக பக்கபலமாக இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சிலரை ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த வகையிலே இந்த மார்க்கத்தை எடுத்து நடந்து நமக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற அல்லாஹ் பெருமறையிலே சிலாகித்து சொல்லுகின்ற அந்த சகாபா பெருமக்களை பற்றி, அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் உள்ள தொடர்பை பற்றியும், அவர்கள் எவ்வாறு அதை ஏற்று நடந்தார்கள் என்பதை பற்றியும் ஒரு சில ஹதீசுகளை நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சூரத்துல் தௌபாவை கூறுகிறார். அந்த சிறப்பு மிகுந்த அந்த சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது 100வது வசனத்திலே, தௌபாவிலே 100வது வசனத்திலே முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் இஸ்லாத்தை ஏற்க முதலாவதாக முந்திக் கொண்டவர்களும் இன்னும் அவர்களை நன்மையை பின்பற்றினார்களே அவர்களும் இவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டான், அவர்களும் அவனை பொருந்திக் கொண்டு விட்டனர். மேலும் சுவனவதிகளை அவர்களுக்காக தயார் நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவற்றிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறார். இதிலே கவனிக்க வேண்டும் என அருமை சகோதர சகோதரிகளே, இந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். முஹாஜிர்கள் அன்சாரிகளை பற்றி நமக்கு தெரியும். அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்துயிரூட்டி சொல்லும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலே முதலாமானவர்கள் என்று சொல்கிறார், முந்திக் கொண்டவர்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதரை சொல்லும் போது சொல்லுகிறார்கள், அவர்களுடைய நிலையை வேறு யாரும் அடையவே முடியாது என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய பிரச்சார பீரங்கியா இருந்தாலும், மிகப்பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும், அந்த சகாபா பெருமக்களுக்கு ஈடாக இணையாக யாருமே இருக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உங்களில் ஒருவருக்கு இந்த உகது மலையளவுக்கு தங்கம் இருந்தும் அதை அவர் வாரி வாரி மக்களுக்கு வழங்குகிறார் என்று சொன்னால், எனது சகாபி இருக்கிறாரே, எனது தோழர் இருக்கிறாரே, அவர் தனது உள்ளங்கை அளவுக்கு ஒரு தர்மம் செய்தது இருக்கிறது, அது இந்த மலையளவு தங்கத்திற்கு ஈடாகிறது என்று சொல்கிறார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம், அந்த நேரம் அப்படிப்பட்டது. சொன்னால் தலையை எடுத்துவிடக்கூடிய சூழ்நிலையிலே நான் இந்த மார்க்கத்திற்காக, நான் இந்த மார்க்கத்திற்காக நிற்பேன், எது வந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன், எனது உயிரே போனாலும் இந்த கொள்கையை விடமாட்டேன் என்று அவர்கள் கம்பாக நின்றதின் காரணத்தினால் அல்லாஹ் அப்படி என்ன சொல்கிறார், சிலா என்று சொல்கிறார். அதற்காகத்தான் அவர்களை நான் பொருந்திக் கொண்டு விட்டேன், என்னையும் அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். அவர்களுக்காக சுவனவதியை, ஜன்னத்தை நான் தயார் நிலையில் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். வாங்க, எப்ப மலர்கள் அந்த மைதான அந்த தடுமாற்ற விசாரணையை முடியும் காத்துக் கொண்டிருக்கிறேன், வாருங்கள், உங்களுக்காக தயார் நிலையிலே அந்த ஜன்னா இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த திருமறையிலே நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறார். அது மாத்திரம் அல்லாமல் இவர்கள் செய்த இந்த தியாகங்கள் இருக்கிறதே, இவர்கள் செய்த இந்த பணிகள் இருக்கிறதே, இதுதான் துனியாவிலே மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறார். உலகத்தில் வேறு எந்த வெற்றியும் இதற்கு நிகராக இருக்க முடியாது, இது மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அப்படி இந்த சகாபா பெருமக்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களை கெட்டி எடுத்துவிட்டு
அதற்கு தூரமாக்கிவிட்டு மார்க்க சட்டங்களை நாம் விளங்கிக் கொள்ள இயல. அவர்கள் மூலமாகத்தான் மார்க்க சட்டங்கள் நமக்கு நிறைய எல்லா சட்டங்களும் கிடைத்திருக்கின்றன என்று வைத்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி இருக்கின்றார். இந்த ஹராமாக்கிய வரலாற்றை நாம் தஃசீரிலே பார்க்கும் பொழுது அல்லாஹ் திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான்? மதுவை என்ன செய்யார்? கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக தடை செய்து கொண்டே வருகிறார். பாத்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க, தொழுவைக்கு வரும்போது குடிக்காதீங்க என்று கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தடை செய்து கொண்டு வருகின்ற காலகட்டத்திலே எப்போது ஹராமாக்குறான் தெரியுமா சகோதரர்களே? ஒரு விருந்து நடக்கிறது. அந்த விருந்திலே மக்கள் எல்லாம் ஒரு நபித்தோழர் விருந்து கொடுக்கிறார். மற்ற சக தோழர்களும் விருந்து அந்த உபசரிப்பை கலந்து கொண்டு விருந்தை உண்டுவிட்டு மறுவருந்து விட்டு அளவலாகிக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலிலே ஒருவருக்கு ஒருவர் வார்த்தை கடிப்பாகி சண்டையாக மாறி அவர்கள் கட்டி புரண்டு என்ன செய்கிறார்கள்? மது மயக்கத்திலே என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு கீழே புரளுகிறார்கள். இதை பார்த்த உமரில்லாஹு அவர்கள், எப்பேற்பட்ட மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு ஒரு தூய்மையான வெற்றிக்குரிய வழியை காத்திருக்கும் பொழுது இப்படி இவர்கள் தோழர்களாக இருந்து கொண்டு இஸ்லாமிய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு மது அறிந்துவிட்டு இங்கே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்பதை மனம் வருந்தி என்ன செய்கிறார்? அந்த விருந்து உபசரிப்பில் இருந்து வெளியேறி நடு வீதிக்கு வருகிறார். வந்து இரண்டு கைகளையும் அல்லாஹ்விடத்தில் ஏந்தி, யா அல்லாஹ், இதுக்கு ஒரு விடிவு காலம் நீ தரமாட்டாயா? இதற்கு ஒரு சட்டத்தை நீ இறக்க மாட்டாயா? இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு இவர்கள் இது போன்று அடித்து புரண்டு கொண்டிருக்கின்றார்களே, இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை நீ ஏற்படுத்த மாட்டாயா யா அல்லாஹ் என்று கையேந்தி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அப்போதுதான் அல்லாஹ் என்ன செய்கிறார்? மது ஹராம் என்ற இந்த வசனத்தை இறக்கினார். முற்றிலும் உங்களுக்கு சாராயம் தடை செய்யப்படுகிறது, மது உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குகிறார். எனதருமை சகோதர சகோதரர்களை சற்று சிந்திக்க வேண்டும். எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் மீது அவர்களுடைய ஈமான் பலப்பட்டிருக்கும் என்று சொன்னால், தொடர்பு இருந்திருக்கும் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவர்களுடைய நம்பிக்கை நம்ம மாதிரி நம்பிக்கை அது என்ன சொல்றதுனே தெரியல. நம்மளாம் அதை ஈடு கொடுக்கவே முடியாது. நம்ம 1000 பேர் இருந்தாலும் தெரியும், அல்லாஹ்வுடைய நமது 1000 பேர் நம்பிக்கையும் ஒரு சகாபிகளுடைய நம்பிக்கையும் வைத்து நிறுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிற்கவே முடியாது. ஏன்? நாம் பல கட்டங்களிலே தடுமாறி விடுவோம், பல வேளைகளிலே தடுமாறி விடுவோம். ஒரு தாய்க்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது, மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில போய் சேர்த்திருக்கிறோம். சேர்த்திருக்க சூழ்நிலை என்ன செய்வோம் தெரியுங்களா? எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியாவது அவர்களை உடல்நலம் தேடியவர்களாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்னென்ன நம்ம செய்வோம். எந்தெந்த வைத்தியம், உச்சநிலை வைத்தியம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்வோம். ஆனால் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது யாரும் சொல்ல மாட்டோம், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்க மாட்டோம். அல்லாஹ்வின் நம்பிக்கை மருத்துவமனையிலே காண போய்விடும். நமக்கு ஒரு நெருக்கடி என்றால் அல்லாஹ்வுடைய தொடர்பு அறுபட்டு போய்விடும். இப்படி அல்ல அவர்கள், இது நமது ஈமான்.